அனைத்துமே ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா வேற யாரையும் தேடி போக வேண்டிய தேவை இல்ல. அது போல சகலவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன் தான். இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அந்த வார்த்தை, அந்த வாசகம் இருக்குல்ல, யாம் இருக்க பயமே, இந்த வாசகத்தை படிச்சா எந்த மாதிரியான துயரமாக இருந்தாலும் சரி, யாம் இருக்க பயமேன்னு சொன்னா ஏதோ மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து வைராகியத்தை கொடுத்து நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரியான வழிகாட்டக்கூடிய கடவுள் கந்த பெருமான். அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரி லஞ்சேல் என எழுதோன்றும் நெஞ்சேல் ஒருகா நினைக்கில் இருகாடும் தோன்றும் முருகா என்று சொல்லுவார். முருகான்னு ஓதுனா போதும், அப்படியெல்லாம் தோன்றுமாம். அப்பேற்பட்ட தெய்வம் முருகன், கந்தன், ஆறுமுக பெருமான். அவருக்காக தான் இன்னைக்கு காவல். நீங்க எல்லாம் நினைக்கலாம் உங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளையே இல்லையா, பொம்பளை பிள்ளையே காவல் கிடக்குறாங்க. 7 அன்னைங்க இருக்காங்க, எருமை மாடு மாதிரி இருந்து என்ன புண்ணியம். 7 பேர் இருந்தாலும் பெண் குழந்தை இல்லையே எங்க அப்பா முருகனை வேண்டு. முருகன் அருளால வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல குழந்தையா கண்டெடுத்து வளர்த்தாரு. நான் ஊர் தலைவரோட மகன். என்ன நீங்க என்ன அவர் கூட அங்கதான், எங்க அப்பா அப்படி கிடையாது, சிற்றூரினுடைய தலைவர். சாதாரணமா சொல்லாதே, எங்க அப்பா காதுக்கு போச்சுன்னா அப்புறம் உங்களை எல்லாம் சிறையில் வைத்து விடுவாங்க. நாங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 7 குடிசை பிச்சரிச்சு ஜோடி 7 குடிசை 7 அரண்மனை எனக்காக கட்டப்பட்டிருக்கு. ஆமா, நான் என்ன சொல்லல, ஆமா ஆமான்னு சொல்லணும். சரியா, அப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏன் இது எதனால சொல்றேன் 7 அரண்மனைன்னு. நான் அரண்மனையில வாழ்றதுனாலதான் நகை நட்டெல்லாம் பாத்தீங்களா, தூர நகைதானா, தங்கம் நகை இருக்கிற விலையில ஒத்தையில போயிடாத. ஏன் போமா, ஏன் போனா என்ன இத என்ன சொல்ல வரிய, உயிரோட திரும்ப முடியாது. ஏன்னா 1 பவுனுக்கு கொள்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், கையை தூக்கி காட்டுங்க இந்த பக்கமா. அப்படி மொத்த விரல இத்தனை மோதிரமா போட்டிருக்கிறது 40 வாசிக்கும் போதே பாத்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மோதிரத்தை நான் கொடுத்துறேன், அந்த மோதிரத்தை நீங்க எனக்கு. இதை அடை வைக்கல, அதை அடை வச்ச உள்ள வச்சுட்டேன். 6 மாசத்துக்கு மணி எடுத்தா சோறு கிடைக்கும். வேணாமா அங்கதான் சொல்றேன். அண்ணே நின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, எனக்கு எதுக்கு தங்கம் தேவையே கிடையாது. ஆமா, அதனால இத்தனை பொருளை நீங்க இன்னைக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்னைக்குமே தங்கத்தை வாங்கின விலைக்கு விற்கவே முடியாது, அதான் உண்மை. இன்னைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அந்த விலைக்கு வித்து காட்டுங்க பாத்துப்பாங்க. பல ஆண்டுகளாக நகை கடைக்குள்ளேயே இருக்கும், அது புது நகையா. இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் நாளைக்கு கொடுத்தா பழைய நகை. என்ன கொடுமை தங்கத்தோடய இருக்கும். எந்த தங்கத்தோடயா? சரி சரி, இருங்க நல்லபடியா. அதனால அது அப்படி எல்லாம் இருக்கு. ஆக தங்கத்தேர், தங்கத்தை பத்தி பேசுறோமே, தங்கத்தேரில முருகப்பெருமானை வைத்து இன்று முருகன் பவனி வரக்கூடிய ஆலயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகான்னு பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகப்பெருமான் இன்னைக்கு தங்கத்தேரை முதன்முறையாக கொண்டு வந்த கோயில். ஆக அப்படியெல்லாம் சிறப்புகள் உண்டு முருகனுக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்காக தான் இன்று காவல் சிறப்பாக செவன நடப்பதற்காக எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம்.